தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெயிலர் 2 தான் சொல்லி ஆகணும். இந்த ஜெயிலர் 2 ஷூட்டிங்ஸ் ப்ராசஸ்னா வந்து போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. எல்லா போர்ஷனுமே டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க போற பிளானிங் எடிட்டிங் ஒர்க் தான். அடுத்த ஒரு மாசம் கேப் எடுத்து மே மாசத்துல இருந்து அப்டேட்டை வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படத்துக்கு பெரிய ஹைப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து பெரிய ஹைப்னா கிடையாது. ஆனா ஓரளவுக்கு ஒரு ஹைப் இருக்கு. ஏன்னா போன வாட்டி நெல்சன் ஜெயிலர் படத்துல நிறைய கேமியோ உள்ள கொண்டு வந்திருந்தாரு. அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிஜிஎம் அனிருத்தோட கை வந்த கலையும் வந்து ஒரு பெரிய பிளஸாவே இருந்துச்சு அந்த படத்துக்கு. அந்த ரெண்டுல கேமியோ மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா கதை ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்திருக்கும். இப்ப ஜெயிலர் 2க்கு வந்தீங்கன்னா ஜெயிலர் 2ல கேமியோ இருந்துச்சுன்னா வந்து ஒரு பிளஸ்ஸா மாறும். கேமியோ இல்ல கட்டி கதை வலுவா இருந்தா மட்டும் தான் அது எக்ஸ்பெக்டேஷன் அப்புறமா தான் கூடுமே தவிர இப்போதைக்கு கூடதுக்கான வாய்ப்பு இல்ல. பீஸ்டுக்கு அப்புறம் நெல்சன் அவர்கள் போட்ட எஃபெக்ட் உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. சோ இந்த படத்துல எப்படி எஃபெக்ட் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்த்தாகணும். நான் கன்ஃபார்மா சொல்ற விஷயம் அனிருத் கண்டிப்பா ஒரு மேஜிக் பண்ணிருப்பாரு. அதுல குறைய சொல்ல முடியாது. தலைவர் ஆக்டிங் நம்மளுக்கு தெரியும். அதனால அவரையும் குறை சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் கடைசியில் நிக்கிறது நெல்சன் தான். நெல்சன் கதையை ஒழுங்கா எடுத்து கொடுத்துருப்பாருன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சன் பிக்சர் அவ்வளவு சீக்கிரம் அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. சோ பார்ட் 2க்கு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. கதை நல்லா இருந்ததுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. மேபி தியேட்டர்ல இதோட ரெஸ்பான்ஸை பார்த்து முடிவு எடுத்துக்கலாம். இல்லனா ட்ரைலர் டீசர் இந்த மாதிரி இடத்துல ஏதாச்சும் ஒரு பயங்கரமான சம்பவம் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா மூவி கிட்ட ஹைப் இன்னும் கொஞ்சம் லெவலுக்கு ஏறும். சோ இந்த வீடியோட கோர் என்னன்னா வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. மே மாசத்துல இருந்து இந்த படத்துல அப்டேட் எதிர்பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.